ஹாய்டா. சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன். எல்லாரும் என்கிட்ட ஜென்ரலாக கேட்குற ஒரே ஒரு கொஸ்டின், ஏங்கா சேனல் நேம் சேஞ்ச் பண்ணீங்க? ஒன்றும் இல்லைடா, ரோசி கிட்டி அப்படி தான் வச்சுருந்தேன். பிகாஸ் ரோசி என் அண்ணன் பொண்ணு பேர், கிட்டி என்னை கூப்பிடுவாங்க. ஸோ அதை மீன் பண்ணி வச்சேன். அதை அப்படியே சேஞ்ச் பண்ணணும் எனக்கு தோணலை. பட் ஃப்ரெண்டு ஒரு வாட்டி என் சேனல் நேமை செக் பண்ணிட்டு சொன்னான், டிட்டோவா என் சேனல் நேம் மாதிரியே இன்னொரு சேனல் இருக்குது, அதுவும் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான். பார்த்து அப்படின்னு ஷோக் ஆகிடுச்சு. அதான் சேஞ்ச் பண்ணலான்னு இருந்தேன். அது மட்டும் இல்லை, நம்மளுக்கு வேறு தேவையில்லாதவங்களாம் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ரீசன் தான். ரொம்ப நாளாக சேஞ்ச் பண்ணணும் நினச்சிட்டே இருந்தேன், நேற்று சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். கான்ட்ராக்ட் மேரேஜ் போன பார்ட்லேருந்து அப்படியே பார்த்துடலாம். நீங்கள் தான் உங்கள் தங்கச்சி கூட பேசிகிட்டே இருந்திருப்பீங்க இல்லையா? அவள் கூட கேட்டிருப்பா, அக்கா நீ என்ன சொல்கிற, தெரிஞ்சதான் சொல்கிற, இங்கே பாரு, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ அவங்க கூட ஸ்டேலாம் பண்ணலக்கா, உனக்கு புரியுதா இல்லையா, ஏன் இப்படி பண்ணுற? ஹே, ஒரு திங்க் பண்ணியா? அவன் நினச்சிருந்தா உன் ஹஸ்பண்ட் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம், சொல்லி உன்னை கையோட அங்கேயே கூட்டிகிட்டு போயிருக்கலாம். நீயே அதெல்லாம் திங்க் பண்ண மாட்டேன்ற. என் மைண்டில் ஓடுறதையே உன் மைண்டில் ஓட்டல. நீயே சொன்ன மாமா அவன் அடிக்க போனாருன்னு. அவன் மேலே உன் மேலே ரொம்ப அடிட்டாக இருக்காங்க்கா. அப்படி இருக்கும்போது அவன் உன்னை கையோடு கூட்டிகிட்டு போக தான் பார்த்துருப்பான். நீ நீ என்ன பேசுகிற எனக்கு சத்தியமாக புரியல. உனக்கு நல்ல ஞாபகம் இருக்கா? அப்படி அவள் கேட்டுகிட்டே இருக்கா. நீங்கள் கண்ணை மூடி அதை திங்க் பண்ணுறீங்க. கண்ணை மூடினாலே அவன் கிஸ் பண்ணி பைட் பண்ணி, அலெக்ஸ் அலெக்ஸ் ப்ளீஸில் என்ன விட்டு அலெக்ஸ், இப்படி நீங்கள் அழுது ஞாபகம் வருது? இல்லை இல்லை இல்லை, எனக்கு ஞாபகமாக இருக்கு. எனக்கு தெரியுது நான் அலெக்ஸ் கூட இருந்துட்டேன். ஹே, நெக்ஸ்ட் டே மார்னிங் பாடிலாம் எப்படி இருந்தது உன்கிட்ட காட்டினல, என்ன நீ பேசிட்டு இருக்க? எனக்கு எனக்கு புரியல. இங்கே பார், அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. என் லைஃப் போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போதைக்கு என்கிட்ட இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் உன்னை சேவ் பண்ண தான் பார்க்குறேன். அவங்ககிட்ட இருந்து நீ ஜாக்கிரதையாக இரு. தென் வீடெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோ. இங்கேருந்து கோமா போயிருக்கேன், கண்டிப்பாக அவன் உன்னை தேடி தான் வர வாய்ப்பு இருக்கு. ஸோ ப்ளீஸ் நீ வீட்டிலேருந்து வெளில வராத. அக்கா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், புரியுதா? ஏ அக்கா, இன்னுமே நீ விடலையா? அவன்கிட்ட போகணுன்னு தான் நினைக்கிறியா? ஆமாம், எனக்கு வேறு வழி இல்லை. ஒன்று அவன்கிட்ட இருந்து சேவ் பண்ணணுன்னா எனக்கு வேறு வழி இல்லை. நான் ஆல்ரெடி அவன் கூட ஸ்டே பண்ணிட்டேன். போதும். இதுக்கப்புறம் நீயும் அவன்கிட்ட போய் மாட்டிக்கக்கூடாது. அதுக்காக தாண்டி எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நீ பொறுமையாயிரு. என்னை போட்டு நீ கொழுப்பி விடாத. நானே கொஞ்சம் நார்மலாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் எதையும் பேசி ஃபர்ஸ்ட்லேருந்து ஞாபகப்படுத்தாத. அதெல்லாம் நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் வேண்டாம். இங்கே பாரு, அதை பற்றி இதுக்கப்புறம் நீ பேசாத. நான் இன்னைக்கு அவங்க கூட போகிறத டிசைட் பண்ணிட்டேன். சிம்மனோட அம்மா வந்திருக்காங்க. இல்லைன்னா நான் அவங்க கூட எப்போ போயிட்டுருப்பேன். என்னடி இவ்வளோ சொல்கிற? நீ பைத்தியம் மாரி வளர்ற. வாய மூதி திவி. அங்கே இருந்தது நீ கிடையாது, நான். புரியுதா? இப்போ எனக்கு என்னை பற்றின தாட் எதுவுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நீ சேஃபாக இருக்கணும், போதும், அவ்வளோதான். அக்கா, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. உன்னை நம்பி ஜிம்மன் இருக்காரு. உன் லைஃப் அதுதான். மூச்சு பையனை பார்த்தியா? க்யூட்டாக சிரிக்கிறாங்க்கா. உன் லைஃப் அதுதான். இங்கே பாரு, அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன் நடந்துருச்சு, ஓகேன்னு அது உனக்கு ஞாபகப்படுத்தலை. பட் எனக்கு தெரியாமல் தான் நடந்துதான். என்னடி ஓலற? நான் அன்னைக்கு குடிச்சதுனால தான் அது நடந்தது. ஆமாக்கா, நீ வேணுட்டு குடிச்சியா? திவ்வி ப்ளீஸ், நீ ஃபர்ஸ்ட்லேருந்து ஞாபகப்படுத்தாத ப்ளீஸ், அதை விட்டு. இங்கே பாரு, நீ சொன்னல மேரேஜ், இது ஒரிஜினல் மேரேஜ் கிடையாது. வைத்திய மாதிரி வளராதுக்கா. சிம்மனோட அம்மா உனக்காக மணி கொடுத்தாங்க, அதை வச்சு தானே ஏதோ பேசிட்டு இருக்கேன். இங்கே பாரு, அது வேற. அப்பா பிஸ்னஸ்க்காக அந்த மணி வாங்கியிருக்காரு, திருப்பி கொடுத்துருவாரு, அது வேறக்கா. திவி, உனக்கு ஒன்றும் தெரியாத.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னு தானே சொன்னேன். மேரேஜ் ஆகலை. நாங்கள் கான்ட்ராக்டில் தான் அங்கே இருக்கோம். தென் 1 இயர் கழிச்சு நான் எங்கே போவேன்னு எனக்கே தெரியாது. பிகாஸ் 1 இயர் மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன். அதுவும் அவர் ஒய்ஃபாக கிடையாது. அவங்க அம்மாக்காக நான் இங்கே இருக்கேன். என்னக்கா சொல்கிற? எதுவும் வளர்ற? இதெல்லாம் நான் உனக்கு டீட்டெயிலாக இன்னொரு நாள் பேசுகிறேன். என் மைண்டு வேலை செய்யலை. ஸோ கேர்ஃபுல்லாக இரு. இது சொல்ல தான் நான் கால் பண்ண வச்சிடறேன். காலை கட் பண்ணுறீங்க. அவளுக்கு என்ன சொல்கிறது எதுவுமே தெரியல. சைலண்ட் ஆகிட்டா. என்ன கான்ட்ராக்டா என்னென்னமோ பேசிகிட்ருக்கா. என்ன பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி அவள் திங்க் பண்ணிகிட்ருக்கா. ஒரு ஹோப் இருந்திருக்கும். சிம்மன்கிட்ட சொல்லிட்டா அவர் பார்த்துப்பார்ல அப்படிங்கிற ஒரு ஹோப் அவளுக்குள்ளே இருந்திருக்கும். என்னென்னமோ பேசுகிறா. அப்போது சிம்மனுக்கும் அக்காவுக்கும் பிடிக்காதா? அவன் நினச்சிருப்பா சிம்மன் அலெக்ஸா அடிக்கவே போனார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லியிருப்பீங்க இல்லையா. ஸோ உங்கள் மேலே ஏதோ ஒரு கேர் இருக்குது அப்படின்னு அவன் நினச்சிருப்பா. பட் ஒரு ஹோப்பும் அவளுக்கு போன மாதிரி இருக்குது. அமைதியாக வந்து வீட்டில் உட்காந்துக்கிட்டா. இங்கே உங்களுக்கு இப்போது எப்படி என்ன சொல்லிட்டு என் ரூம்லேருந்து வெளில போகிறது தெரியல. இப்போ தான் டேப்லெட் போட்டிருக்கீங்க. கொஞ்ச நேரமாக ரெஸ்ட் எடுக்கணும். பட் உங்களுக்கு தலைலாம் சுற்றுது. டேப்லெட் போட்ட அந்த எஃபெக்ட் தலை சுற்றுது. ஆனாலுமே இப்போ வீட்டிலேருந்து வெளியே போகணும். நீங்கள் போனால் தான் அவன் சைலண்ட்டாக இருப்பான். இல்லைன்னா உங்கள் சிஸ்டர்கிட்ட போவான். எப்படி போகிறது? ஆன்ட்டி வேறு இருக்காங்க. தெரியல. நீங்கள் அமைதியாக ரூம்குள்ளே உட்காந்துட்ருக்க. இதே நேரத்தில் சமன் அவன் ரூமில் நம்ம அவளை கிஸ் பண்ணும். எதுக்கு அவளை கிஸ் பண்ணும்? இதென்ன புதுசாக இருக்கு. யூனாவை தவிர நம்ம யாருக்கிட்டையும் போக மாட்டோம். என்னாச்சு நம்மளுக்கு? அம்மாக்காக அது பண்ணியிருந்தாலுமே ஒரு கட்டத்தில் அவளை நம்ம விட்டுருக்கணுமே. வாலன்றே நம்மளே கிஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படி சொல்லிட்டு அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஜிம்மனோட அம்மா வந்தவுடனே போயிட்டுருப்பாங்க. ஸோ அவங்க போனது ஃபீல் ஆகியும் ஜிம்மன் அவங்கள கிஸ் பண்ணிகிட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் நீங்களே மயக்க போட்டு விழுந்திருப்பீங்க. அந்த நேரத்தில் தான் அவன் விட்டுருப்பான். இப்போது அதை தான் திங்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன் இப்படி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமில் இருக்கான். அவன் ரூம் ஃபுல்லாக யூனாவோட ஃபோட்டோ தான் இருக்கு. ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஃபோட்டோ கிட்ட போயிட்டு நின்றுட்டு யூனா ஐம் சாரி நான் வேணுன்ட்டே எந்த எக்ஸ்பிளனேஷனும் உனக்கு கொடுக்க முடியாதுல்ல. ஐம் சாரிடி அப்படி அவன் புலம்பிகிட்டே இருக்கான். எங்கள் மூச்சு பையன் தான் ஃபுட் கொடுக்குறாங்க அவங்க பாட்டி. எனக்கு வேணும். எனக்கு அம்மா தான் வேணும். அம்மா கொடுத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் எனக்கு பாட்டு பாடிட்டே கொடுப்பாங்க. எனக்கு அதுதான் வேணும். அம்மா வேணும். கேட்டுகிட்டே இருக்கான். உங்களுக்கு தான் உடம்பு முடியலன்னு. நீங்களும் ஜிம்மனும் ஒரே ரூமில் தான் இருக்கீங்க. அப்படி தான் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி சொல்லிட்டு என்னென்னமோ டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. மூச்சு அம்மா வேணும் அதே தான் சொல்லிகிட்ருக்காங்க. இதே நேரத்தில் அலெக்ஸ் உங்கள் வீட்டிலேருந்து அவன் வெளியே போயிருப்பான் இல்லையா. ஸோ அவன் வெளில தான் இருக்கான். இன்னுமே உங்கள் வீட்டிலேருந்து போவே இல்லை. எப்படி நான் வயனோட விஷயம் நான் தான் அவன் எப்படி கிஸ் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேரிங்கை போட்டு குத்திட்டுருக்கான். அப்போ கிஸ் பண்ணோம் எல்லாம் நடந்திருக்குமோ? இல்லை வயனா லவ் பண்ணியிருக்க மாட்டான். எனக்கு தெரியும். லவ் பண்ணுறேன். நானே அவகிட்ட போனது கிடையாது. என் பின்னாடி சுற்றி வருவான். நான் தான் அவளோட க்ரஷ்ஷு. எல்லாமே இருந்தாலும் அவள் கையை கூட பிடிக்க மாட்டான். நான் கையை பிடிச்சாலும் அவள் அலோவ் கூட பண்ண மாட்டான். இல்லை என்னடா நடக்குது? ஓகே நம்ம க்ரஷ் லவ் என்ன தான் இருந்தாலும் அவன் புருஷன் இல்லையா. ஸோ அதனால சைலண்ட்டாக இருக்கலாம். என்னால் ஏற்றுக்க முடியல. வயன் உன்னோட விர்ஜினிட்டி எனக்கு தான் அன்னைக்கே உன்னை முட்டிக்கலான்னு. அன்னைக்கு என்கிட்ட எஸ் ஆயிட்டா. மறுநாளே கால் பண்ணி இந்த கழுவி ஊத்துனா. ஓகே நம்மளுக்குள்ள எல்லாம் நடந்துருச்சுன்னு நீயே திங்க் பண்ணிக்கிட்ட. அப்படி தாண்டி நடந்துருச்சுன்னு உன்னை நான் நம்ப வச்சிருக்கான். அப்படிதான் உன்கிட்ட நான் ஃப்ரேம் பண்ணியிருக்கேன். நம்மளுக்குள்ள எதுவும் நடக்கலைன்னாலும்
உன்னை நான் அந்த அளவுக்கு மேனிகுலேட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீ அவன் கூட இருக்க. தப்பு தப்பு தப்பு, அன்னைக்கே முடிச்சு விட்டுருக்கணும். ஏய், என் தலையில அடிச்சுட்டு அங்கிறது வெளியே போயிட்டடி. இன்னைக்கு நைட்டே நீ மிஸ் ஆயிட்டா, என்கிட்ட இருந்து அன்னைக்கு மிஸ் ஆயிட்ட. ஏய், இல்ல 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 இல்ல, அவன் எப்படி கிஸ் பண்ணுவான், அவன் எப்படி கிஸ் பண்ணுவான், எப்படி கிஸ் பண்ணுவான். நீ நீ ஏன் ஃபிகர் ஆச்சு நீ? பட் எனக்கே அந்த செம்மன் கிட்ட அட்டி வாங்கின மாதிரி இருக்கு. இன்னைக்கு அவன் எனக்கு கையை பிடிச்சி முறுக்கனால. டேய் செம்மன், இருக்குடா உனக்கு இருக்கு பயம். என் மேல உள்ள பயம்லாம் உனக்கு போயிடுச்சுல்ல உனக்கு. ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட்லேருந்து உன்னை அந்த இன்சிடெண்ட்டை நம்ப வைக்கணும். என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அவகிட்ட எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட் உங்களுக்குள்ள எல்லாமே நடந்துருச்சுன்னு அவனே நம்பியிருப்பான். சாரி, உங்களை நம்ப வச்சிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஓகே ஃபர்ஸ்ட் பேசின மாதிரி அதே போல் இப்போ இவகிட்ட பேசணும். ஓகே ஓகே ஓகே, அதே மாதிரி இவளை நம்ப வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் இப்போ தான் அவங்க சிஸ்டர்கிட்ட பேசிட்டு அந்த மொபைலை கீழே வச்சுருப்பீங்க. உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடுறதெல்லாம் பெட்டில் இருக்கீங்க, ஒரு ரூமில். எந்த ரூம்னே தெரியல, எப்படி அங்கே போயிருப்போம் தெரியல. பட் நியூடாக படுத்துட்ருக்கீங்க. கண்ணை கூட உங்களால் திறக்க முடியல, அவ்வளோ இதுவாக இருக்குது, எரியுது, அழுது அப்படி இருக்குது உங்கள் கண்ணு, எரியுது. லைட்டாக திறந்து பார்க்குறீங்க, உங்களுக்கு ஃபீல் ஆகுது உங்கள் பாடியில் ஒரு ட்ரெஸ் கூட இல்லைன்னு. உங்கள் கையை எடுக்கிறீங்க, கையெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்குது. கையெடுத்து ஜஸ்ட்டு மேலே வச்சுட்டு ஒரு கையை எடுத்து பெட்டில் பேலன்ஸ் பண்ணி எழுந்து உட்கார ட்ரை பண்ணுறீங்க. பட் அதுவே உங்களால் முடியல. பாட்டம்லலாம் ஒரே பெயின், ஸ்டொமக்கு அவ்வளோ டைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. எழுந்து உட்காரவே முடியல. உங்கள்கிட்ட இந்த ப்ளீட்லாம் ஆகிருக்கு, நல்லாவே புரியுது. வெளியே இருந்து சவுண்ட்ஸ்லாம் கேட்குது, ரூமை க்ளீன் பண்ணணும் அப்படிலாம் கேட்குது. இது மார்னிங்கா நைட்டா எதுவுமே தெரியல. தலை வர வலிக்குது. உங்கள் தலையை பிடிச்சிட்டே பெட்லேருந்து கீழே எழுங்குனா டம்முன்னு கீழே விழுந்துட்டீங்க. பிகாஸ் நிற்க முடியல. கீழே பார்க்குறீங்க, உங்கள் ட்ரெஸ்லாம் கீழே தான் இருக்குது. பிளாக் கலர் சாரீ, அந்த சாரீ போடும்போது அவ்வளோ இதுவாக போட்டிருப்பீங்க. இந்த சாரீ, பிளாக் கலர் சாரீ அலெக்ஸுக்கு பிடிக்குன்னு சொன்னார்ல, அவருக்காக இப்போ நம்ம லவ் சொல்ல போகிறோம், அதுக்காக நம்ம போட்டுட்டு போனோம். அப்படி திங்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மைலோட அந்த சாரீ எடுத்து போட்டிருப்பீங்க. அது இப்போ ஞாபகம் வந்து அது கையில் பிடிச்சிட்டு உங்கள் செஸ்ட்டு மேலே வச்சுட்டு தேம்பி அழுதுட்ருக்கீங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் ட்ரெஸ்ஸு இன்னர்லேருந்து எல்லாமே கீழே தான் இருக்கு. எழுந்து நிற்க முடியல. அந்த பெட்டை லைட்டாக ஹோல்ட் பண்ணி எழுந்து நின்று உங்கள் சாரியை போட்டுட்ருக்க அந்த பெட்டில் மணி இருக்கிறத பார்க்குறீங்க. மணியா? அலெக்ஸ் அப்படி என்ன லவ் பண்ணலையா? மணி இது கேட்காம என்னை ஃபோர்ஸ் பண்ணி. பட் மணி தேம்பி அந்த மணிலாம் தூக்கி டஸ்ட்பினில் அடிச்சுட்டு அப்படி அந்த ரூம்லேருந்து வெளில ட்ரெஸ்லாம் கவர் பண்ண மாதிரி அப்படி வந்திருப்பீங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்கள் தங்கச்சி, ஹே எங்கடி போன? நைட்டெல்லாம் அலெக்ஸ் பார்க்கணும் எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தேன். என்ன ஒன்று சேர்ந்துட்டீங்களா? அவள் கேட்டுருப்பா. எதுவுமே பேசாமல் நீங்கள் உங்கள் ரூமுக்குள்ளே போகிறீங்க. வயன் நில்றி, உனக்காக நான் அம்மா கிட்ட நைட்டெல்லாம் எதுவும் சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? எங்கே காணோன்னு அவங்க கேட்டுகிட்டே இருந்தாங்க. அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூமுக்குள்ளே வந்திருப்பா. நீங்கள் ரூமுக்குள்ளே போன உடனே அவளை ஹக் பண்ணிவிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. என்னக்கா என்னாச்ச? ரிஜெக்ட் பண்ணிட்டானா? சரி விட, உன் பின்னாடி நிறைய பேர் சுற்றிட்டு இருந்தாங்க, நீ உன் பின்னாடி சுற்றிட்டு இருந்த. சரி விடு. இல்லை ரிஜெக்ட் பண்ணல. அப்புறம் இது ஹாப்பி டியர்ஸா? ஏய் என்னாச்சு அக்கா? அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரை பிடிச்சி இப்படி இது பண்ணி நிற்க வைக்கும் போது வலிக்குது திவி. ஏய் என்னாச்சு? ஏதாவது உடம்பு சரியில்லை, எங்கன்னா விழுந்துட்டியா? என்னதுக்கா இதெல்லாம்? அகெயின் அவளை ஹக் பண்ணிட்டு
அலெக்ஸ் கூட நைட் ஸ்டே பண்ணிட்டு ஸ்ரீவி. எனக்கு தெரியல, அவன் என்னை ஃபோர்ஸ் பண்ணான். அது மட்டும் இல்லை, கூல் ட்ரிங்க்ஸ்ன்னு அது என்னன்னு தெரியல. திவி 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 அவளை ஹக் பண்ணியிருப்பீங்க. அவளுக்கு புரிஞ்சிருச்சு, சைலண்ட் ஆயிட்டா, எதுவுமே பேசல, உங்களை கோம் பண்ணிகிட்டே இருக்கா. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ திங்க் பண்ணிட்டுருக்க. உங்களுக்கு அலெக்ஸ் கிட்டேருந்து கால் வருது, அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க. டேஷு என்ன நினச்சிட்ருக்க நீ? ஓ, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ரொம்ப ஓவரா பண்ணுறியா? ஹாலில் வச்சு என்ன அடிக்கிற அளவுக்கு? என்னடி, என் மேலே இருக்க பயம் உனக்கு போயிடுச்சா? அலெக்ஸ் அலெக்ஸ் நான் தான் சொன்னேன்ல. வாய மூடு, கேட்கறதுக்கு மட்டும் பதில். ஃபர்ஸ்ட் சிம்மன் கூட நைட் ஸ்டே பண்ணியா? அலெக்ஸ் ப்ளீஸ், நான் பேச ஒரு நிமிஷம் கேளு. நான் கேட்கறதுக்கு தாண்டி நீ பதில் சொல்லணும். நீ பேசுறதெல்லாம் என்னாலாம் கேட்க முடியாது. கேட்கறதுக்கு பதில் சொல்லு. அவங்க கூட க்ளோஸாக இருந்துட்டியா? இல்லை இல்லை அலெக்ஸ். அப்புறம் எதுக்கடியாவா கிச்சனில் வச்சு உன்னை கிஸ் பண்ணா நீ சைலண்ட்டாக இருக்க? என்ன இதெல்லாம் நம்ப சொல்கிறியா? அலெக்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வாய மூடு. அப்படி சொல்லிட்டு அவன் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசியிருப்பான் இல்லையா, அதாவது அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிட்டேன் அப்படி நீங்கள் உங்கள் தங்கச்சிகிட்ட சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது உங்களுக்கு அலெக்ஸ் கிட்டேருந்து கால் வந்திருக்கும். அந்த காலை பார்த்து நீங்கள் 2 பேருமே பயந்துருப்பீங்க. அவன் செம்ம கடுப்பா, எவ்வளோ தைரியம் தான் நீ என் தலையில் அடிச்சிட்டங்கிறது போயிருப்ப. நான் அடி உங்ககிட்ட வருந்தேன், நீ தான் அடி என்னை பிடிக்குதுன்னு சொல்லி என் பின்னாடி சுற்றிட்டு இருந்தா. இன்னைக்கு கூட பேசணும், அவ்வளோ நீ ஃபோன் எடுக்கல நான் பாறேன் இப்போ அப்படி சொல்லிட்டு அகெயின் கூப்பிடுறான். நீங்கள் எடுக்கவே இல்லை, புலம்பிட்டே இருக்கான், கத்துறான், கடுப்பாகிறான். என் தலையில அடிக்கிறா. என் பின்னாடி எத்தனை பேர் சுத்திட்டு இருந்திருப்பாங்க. உன் பின்னாடி ஃபோனை இட்ரி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்திருப்பான். ஒரு கட்டத்தில் அவங்க தங்கச்சியை கால் அட்டன் பண்ணி பேசுக்கா, இல்லைன்னு வச்சுக்கேன் அகைன் கூப்பிட்டுட்டே இருப்பான். அப்படி சொன்ன உடனே நீங்கள் அட்டன் பண்ணி காதில் வச்சுருப்பீங்க. அவன் எவ்வளோ தைரியம் இருந்தான் என் தொலையில் அடிக்க அப்படின்னு அவன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்கள் ஏன் அலெக்ஸ் இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணேன் தெரியுமா? அதுவும் என்னோட க்ரஷ் நீ தான், என்னோட லவ் நீ தான். நம்மளுக்குள்ள மேரேஜ் ஆகிட்டு இது நடத்ததான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். பட் என்னை ஃபோர்ஸ் பண்ணி இது நீ ஏன் இப்படி பண்ண அப்படி நீங்களாவே சொல்லியிருப்பீங்க. அவன் கொஞ்ச நேரம் சைலண்டாக இருந்திருப்பான். எதுக்கு அலெக்ஸ் இப்படி கால் பண்ண? உனக்கு என்ன பிடிக்கல, ஸோ விக்டர் இதுக்கப்புறம் நான் பின்னாடிலாம் வரமாட்டேன் அப்படி நீங்கள் சொன்ன உடனே அவனுக்கு அவன் மண்டியில் ஓடுறது. ஓகே, நம்மளுக்குள்ள எதுவும் நடக்கலை, இவ்வளவே திங்க் பண்ணிக்கிட்டாளா? ஓகே, ட்ரிங்க்ஸ் பண்ணதுனால இவளே திங்க் பண்ணியிருக்கா போல. அப்படி அவன் மண்டியில் ஓடின உடனே அடுத்த செகண்ட் அவன் என்ன சொன்ன? இதுக்கப்புறம் என்கிட்ட வரமாட்டியா? நம்மளுக்குள்ள எல்லாம் நடந்துருச்சுடி. இதுக்கப்புறம் நான் உன்னுடைய புருஷன், ஓகேவா? எப்போ கூப்பிட்டாலும் நீ என்கிட்ட வரணும். அலெக்ஸ் என்னது பைத்தியம் மாதிரி வளர்ற? இதுக்கப்புறம் நமக்குள்ள எதுவும் கிடையாது. இதுக்கப்புறம் தான் எல்லாமே இருக்கு டார்லிங், இதுக்கப்புறம் தான் இருக்கு. ஓகே 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 நம்மளுக்குள்ள நடந்த இது ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா? ஸோ உனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஓகே இனிமேல் டெய்லி நம்ம அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். அப்படி அன்னைக்கு பேசியிருந்திருப்பான். அதுக்கப்புறம் நீங்கள் வேண்டான்னு சொல்லும் போது தான் அவன் டென்ஷன் ஆகிட்டு உங்களை அந்த விஷயத்தை வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ அது எல்லாத்தையும் இப்போ திங்க் பண்ணிவிட்டு அவகிட்ட சாஃப்டாக பேசினால வெள்ளிக்க காத்து ஃபர்ஸ்ட்டு மாதிரி அவளை த்ரெட்டன் பண்ணணும், அவளை மிரட்டணும், என் கிட்டே அவளை வச்சுருக்கணும். நான் சொல்கிறதுக்கெலாம் பயப்படணும், நான் சொல்கிறத அப்படியே கேட்கணும். அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு தான் இப்போ இவன் சரி பாரு, உனக்காக நான் இன்னும் உன் வீட்டு வெளில தான் நின்றுட்டுருக்காங்க, புரியுதா? எனக்கு சிம்மன் கிட்ட சொல்ல 5 நிமிஷம் ஆகாத, எல்லாத்தையும் அவன்கிட்ட சொல்லிடுவான். பட் நம்ம லவ் இதில் கெட்டு போயிடக்கூடாது டி, பிகாஸ் நம்ம 2 பேர் லவ் பண்ணுறோம். ஸோ உனக்காக பிளாக் சாரி வச்சுட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்போயே நீ வெளியே வர. நீங்கள் பேசுனதுலாம் கேட்டுன்ட்டேன். ஓகே அலெக்ஸ்,
நான் வரேன், எனக்கு தெரியும் நீ என்னை விட மாட்டேன். ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட், நம்மளுக்குள்ளே எல்லாம் நடந்துருச்சு. ஓகே, இது ஒன்று நம்மளுக்கு நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. உன்னை நான் லவ் பண்ணியிருக்கேன், நீ கேட்டால் அது தானே கொடுத்து தானே ஆக்கணும் இதை. ஓகே, நான் வரேன், பட் கொஞ்சம் என்னை ஃப்ரீயாக விடு. யோசிச்சுட்டு சிம்மனை நான் சமாளிச்சிருவேன், பட் சிம்மனோட அம்மாவை என்னால் சமாளிக்க முடியாது. கொஞ்சம் டைம் கொடு, நான் வரேன். இதுதான் என் பொண்டாட்டி. சரி, உனக்காக நான் வெளியே வெயிட் பண்ணியிருப்பேன். புருஷனை வெயிட் பண்ண வைக்காம சீக்கிரமாக உள்ள வர. அப்படி அவன் சொல்லிகிட்டே இருக்கும்போது புருஷன் அப்படி சொன்ன உடனே ஜிம்மனோட அம்மா தான் ஞாபகம் வராங்க. பிகாஸ் எப்போ இந்த புருஷன் சொல்லும் போதும் நான் தாண்டா உன் மைண்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு பல்லாருன்னு அரைஞ்சிருப்பாங்க. அவன் கையை சீக்கில் வச்சு ரப் பண்ணிட்டே, ஏய் சீக்கிரம் வெளியே வா, செம்ம காண்டா இருக்கேன், காலை கட் பண்ணிட்டான் கிழவி, என்னையும் நீ அடிச்சிட்டல்லா மவளை இருக்குடி உனக்கும் சேர்த்தான். அப்படி அவன் திங்க் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் உங்கள் பெட்லேருந்து கீழே இறங்கி ஓகே ஓகே அலெக்ஸ் கூட போகணும் அப்படியே சொல்லிவிட்டு உங்கள் கபோர்ட் ஓப்பன் பண்ணி பிளாக் கலர் சாரீ எடுக்கிறீங்க. தெரியும் அவங்ககிட்ட போகலன்னா அவன் உங்களை விட மாட்டானே. ஓகே, இது ஒன்றையும் நம்ம 2 பேருக்கும் நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ஸோ ஓகே, நான் வரேன். என் லைஃப் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஒரு 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 ஹாப்பி தான். நம்ம லவ் பண்ண பர்சன் கெட்டவனாக இருந்தாலுமே இதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஓகே 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 இதுதான் நம்மளுடைய லைஃப், நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான். இதுலேருந்து நம்ம தங்கச்சியை எப்படி நம்ம சேவ் பண்ணணும் அதை தான் பார்க்கணும். அப்படி திங்க் பண்ணிவிட்டு உங்கள் ஷர்ட்டை கழட்டி போடுறீங்க. டோரை ஓப்பன் பண்ணிட்டு சிம்மன் வந்துட்டான். உங்கள் ஃப்ரண்ட்டில் கவர் பண்ண மாதிரி சடனாக கீழே உட்காந்துட்டு, என்ன சிம்மன் பண்ணுறீங்க இங்கே? ஐம் சாரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நானே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் வெளியே இருக்க வரேன். வெளியே அம்மா இருக்காங்க, நான் டேர்ன் பண்ணிக்கிறேன், நீ சேஞ்ச் பண்ண. அவன் டேர்ன் பண்ணி நிற்கிறான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் நம்ம ஜூம் பார்த்துடலாம். பாய்.